எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரயில்வே துறையிலேருந்து. ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அருமையான ஜாப். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாத வந்து அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/8/2024 இருந்து 16/9/2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா மாடிஃபிகேஷன் இல்லை வந்து கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 17/9 இருந்து 26/9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 1370 வேகன்சிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 20 கேட்டகரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. ஸோ மெயின் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க பட்சவங்க தான் மெயின் கேட்டகரி இதில் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றவங்களாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். போஸ்ட் வைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நர்சிங் பட்சங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44,900 பார்த்தீங்கன்னா சேலரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஏஜ்லேருந்து 43 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கிட்ட வந்து 713 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பார்மசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 இருந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 246 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு இதில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21,700 வந்து சேலரி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 ஏஜுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 94 வேகன்சி வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வந்து சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 18 ஏஜ்லேருந்து 36 ஏஜுக்குள்ள இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 126 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கேட்டகரியில் வந்து 1376 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தாராளமாக வந்து உங்கள் கேட்டகரிக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த வேகன்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போடுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 வந்து ஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ்ஆர்மிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து ஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விதமான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது மாதிரி எந்தெந்த துறையில் வந்து எந்தெந்த இடத்துல வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே இருக்குது, ஓகேவா? ஸோ rrbchennai.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் தான் வேகன்சி வந்து போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு இந்த வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10வது 12வது முடிச்சவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வேலை வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் எங்கே இருக்குது, ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உங்களோட கம்யூனிட்டியில் வந்து எத்தனை வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகே? இப்பவும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். வேகன்சி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் விடுவாங்க. சொல்லி இருக்குன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. நல்ல சேலரி வந்து இருக்கும். இருக்க வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வந்து டபுளா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.